திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. சொல்றீங்க எங்களை தூக்கி சுமந்தாங்க, நான் எங்களால தான் வெற்றி பெற முடிஞ்சு காங்கிரஸ் சொல்றீங்க. ஆனா உங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளரை நீங்க வெற்றி பெற வைக்க முடியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. முதல்ல இதுக்கு இதனோட பின்னணி என்னன்னா நாங்க யோசிக்கிறது கூட பின்னாடி இருந்த அணியையே காணும். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கல, நம்முடைய தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. நானும் சம்மதிச்சேன். ஆனா ஆதரவு மட்டும் இல்ல, அமைச்சர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. போருக்கு போற முடியும், கடைசியா இவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளவு வந்திருக்கு? 107. இப்ப நம்ம தயவுல அவங்க ஆட்சி நடக்குது. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். கொள்கைன்றது சும்மா தமாசு பொய், மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்களா சொல்றது. விஜய் அவர்கள் கொள்கை எதிரி பிஜேபி சொன்னார்ல, இப்ப இன்னைக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வச்சது? கவர்னர் யார்? அவரு கொள்கை என்ன? சிரிச்சிங்களா இல்லையா? எல்லாம் நல்லா சிரிச்சு போட்டோ கொடுக்குறீங்க கொள்கை எதிரியோட போய். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2, 8, அப்புறம் 5. அதனால என்னைக்கும் முதல் மேல புண்ணியம் நிற்கிறாங்க. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ட போறேன். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியா சொல்றேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இது போன்ற தோல்விகளை என்னை போன்ற சீனியர்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடிக்கடி ஒரு பண்ணுவியே, எங்க இப்ப பண்ணு. ஆனா இளைஞர்களான உங்களுக்கு பெரிய வருத்தத்தை தந்திருக்கு. இல்ல, எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதது கூட பரவாயில்ல, நம்ம தலைவரை வெற்றி பெற முடியாம போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது தாங்கிக்கவே முடியலன்னு நிறைய பேர் பேசுறத பாக்குறான். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா என்னைக்குமே தனி மனிதர்களை விட இந்த இயக்கம் தான் பெருசு. தனிப்பட்ட என்னோட தோல்வியை விட கழகத்தோட தோல்விக்கு தான் நீங்க வருத்தப்படணும். 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியலினாலும் 60 வாட்ஸ் பல்ப் மாதிரி அரையும் குறையுமாவது எரிஞ்சிட்டு இருந்தோம். அதையும் ஒருத்த வந்து அணைச்சிட்டு போயிட்டானே. ஸ்டாலின் என்பவன் வெளியில தெரிகிற முகம்தான். இதோட இதயமும் நரம்பும் ரத்த ஓட்டமும் தொண்டர்கள் தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க, ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு.
சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவ. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், அரசியல்ல மேடு பள்ளம் வரும், ஏற்றம் இறக்கம் வரும். இன்னும் சொல்லணும்னா, நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனா 2 நாள்ல அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏந்தே புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர் ஆட்டம். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம் மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நான் ரொம்ப பணிவோடு சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய கடந்த 5 வருஷ ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. குட் ஜாப். இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோட இந்த ஆட்சி நடக்குது. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது சும்மா மாத்தி போட்டோம்னு சொல்றாங்க. சும்மா பசங்க சொன்னாங்க விளையாட்டுதானே போட்டோம் 2 ஓட்டு. ஆனால் நீங்க முதலமைச்சராக தான் அப்படிங்க நினைச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமா இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புது. அவர்களோட துணை தான் காங்கிரஸ் வென்றது என்று நாங்கள் இப்போது தயாரா இருக்கிறோம். நாங்கள் இந்த எலெக்ஷனை ராஜினாமா பண்ணிட்டு 5 பேரை நிக்க தயார். அதே போல திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு நிக்க தயாரா? இல்ல இளைஞரணியை சேர்ந்த உதயாநிதி சேப்பாக்கத்துல மீண்டும் போட்டியிட தயாரா இருக்காரா? எங்களோட கேள்வி அதுதான். என்ன ஒரு சின்ன பையன் உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்ட. சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதான் செய்யலாம். லேசுவாட்டா கேளுங்க.